நாட்டு வெடி கொண்டு வெடிப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு மழையெல்லாம் போகலன்னு என்ன நடக்க போகுது தெரில. அது நினச்சாலே எனக்கு பயமாகுது. ஃபைனலில் வின் பண்ணணும். அது வின் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கேள்விக்குறி தான் எனக்கு. நான் சொன்ன மாதிரி தான் குறிஞ்சி மலர் பூ பூக்கிற மாதிரி தான். அந்த குறிஞ்சி மலர் பூ பூக்குறது ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. அதுக்குள்ளே அதை அணைச்சிருவாங்களோ அழித்திடுவானுங்களோ. ட்விஸ்ட்டு கொடுத்து ஃபைனல்ஸ் போயிருந்தாங்க அப்படின்னா ஓகே, எங்களுக்கும் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் குறிஞ்சி மலர் பூ பூக்கிற மாதிரி தான். அந்த குறிஞ்சி மலர் பூ பூக்குறது ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. அதுக்குள்ளே அதை அணைச்சிருவாங்களோ அழித்திடுவானுங்களோ. ஐ டோன்ட் கேர். ஆனால் நான் ஜெயிச்சிடக்கூடாதுன்ற ஒரு கெட்ட எண்ணம் கிடையாது. லைக் உங்களுக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அவனை ஜெயிச்சா வந்துட்டு குண்டு கூட வச்சிருவாங்க நம்ம மேலே, நியூக்ளியர் குண்டு கூட. அவங்க ஃபேன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஜெயிச்சு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதான் பயமாக இல்லைட்டா. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த டீம் மேலே பயம் இல்லை, ஃபேன் மேலே தான் பயம். ஃபேன்ஸ் மேலே தான் பயம். எனக்கு டீம்ஸ் மேலே பயமே கிடையாது. இந்த ஃபேன் மேலே தான் கொஞ்சம் பயம். இந்த ஃபேன்ஸுக்கு இருக்காங்க அவனுங்க தான் கொஞ்சம் பயம். பயனை தாண்டி பைத்தியம் முடிச்சிடும் அவங்களுக்கு. இப்போது அவ்வளோதான். தளபதி அப்படின்னு வானுங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவனுங்க எல்லாம் இன்றைக்கி என்னென்னலாம் கொளுத்த போகிறானுங்களோ கொய்த்து எடுக்க போகிறாங்களோ யாருக்கு தெரியும் ப்ரோ. ஃபைனலில் யார் வந்தால் ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீம் வந்தால் எவன் வந்தாலும் ஜெயிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. பிகாஸ் வந்துட்டு அந்த மாதிரி அவங்க விதைச்சிட்டாங்க ப்ரோ. ஏன்னா மேட்ச் ஜெயிச்சதுக்கே உயிர் எடுத்துட்டானுங்க. என்னென்ன பண்ணாங்க உங்களுக்கும் தெரியும், பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அவனை மட்டும் கப்பு ஜெயிச்சிட்டாங்கண்ணா, ஏதோ ஜெயிக்கிட்டோம் விடுங்களடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் வந்து விழுது. பட் இருந்தாலுமே அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கே நம்மளோட அவங்க வந்துட்டு பெருசாக பண்ணிட்டாங்க. ஜெயில் சட்டிலேருந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. கப்பை மட்டும் அடிச்சிட்டாங்கண்ணா நிலமை யோசிச்சு பார்த்துருங்க. அவனுக்கு அங்கே நிலமை கூட இல்லை, இங்கே சென்னை நிலமை யோசிச்சு பாருங்க. தேவையில்லாமல் வாய் கொடுத்த ஒரு 3 பேர் மாட்டுவாங்க. ஒரு வாய் கொடுத்த 3 பேரை வச்சு வெட்டு பாருங்க. மொட்டை அடிக்கிறேன் மீசை அடிக்கிற கிளம்பி அவனுங்கெல்லாம் கையிலலாம் மாட்டானுங்கன்னா பரட்டி எடுத்துருவானுங்க. அவனுங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த 3 பேர் அவனுக்கு இல்லைன்னு அர்த்தவாங்க. மொட்டை கண்டிப்பாக கன்ஃபார்ம்டு. எதனால் பஞ்சாப் வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபுல்லாக 1-1? ஏன்னா அவ்வளோ சூப்பராக விளாண்ட டீம் 240. நானே நினச்சேன் ப்ரோ. அதான் சரான ஃபோர்ஸில் ஆடினானுங்க, ஏதோ ஒரு வேகத்தில் ஆடினானுங்க. சும்மா மின்னல் போல். நான் நேற்று சொல்லலை ப்ரோ, செம்மையாக ஆடினானுங்க அவனுங்கன்ட்டு. அவனுக்கு நீ பார்க்குற அதான் சொல்ல எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. நான் சொன்னேன் இல்லையா 50-50 வைக்கணும் எப்போவுமே. எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சா முடிச்சு விட்ருவாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் கதை. அங்கே ஒரு 50-50 கதை தான். இங்கே ஏசல் விட்டு கரெக்டாக இந்த போன மேட்ச்சில் இறக்கவே இல்லை. இந்த மேட்ச்சில் இறக்கி விட்டு ஏசல் விட்ட இது பண்ணிட்டாங்க. அதான்டா இது எப்படிடா அந்த கனா படத்தில் வர மாதிரி ஒரு மேட்ச்சில் ஐஸ் அடிச்சு இறக்கவே மாட்டாங்க, அடுத்த மேட்ச் இறக்கி விட்டுருவானுங்க. இறக்கி விட்டு பொழந்து கொட்டி விடுவாங்க. அந்த மாதிரி தான் கதை இங்கே. லைக் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணியிருக்காங்கன்னு இருந்தாலும் சொல்லலாம். ஆர்சிபி நல்லா ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணி அடிச்சிருக்காங்க. போலிங்கும் சரி ஃபீல்டிங் ரொம்ப டைட் பண்ணி ஒரு 101 ரன்னுக்குள்ளே அவங்க எத்தனை வந்துருக்காங்கன்னா ஆர்சிபியோட இம்ப்ரூவ்மெண்ட் அது. நான் இது ரெண்டுமே சொல்லலாம். ஒன்று பஞ்சாபிக்காக இருந்திருக்கணும், அது சாத்தியம் இல்லை. பிகாஸ் போன மேட்ச்சு அவங்க நல்லா அடித்து நொறுக்கினானுங்க. அப்போ பஞ்சாப் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்போது ஆர்சிபி இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணி 101 ரன்லேயே அவங்க வந்து லாக் பண்ணி அங்கே இருக்கிறானுங்கன்னா அவனுங்க இந்த அளவுக்கு இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட் மேட்ச்லேருந்தே பார்க்கணும். ஆரம்பத்தில் மொக்கையாக ஆனாலுமே கடைசி வரைக்கும் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்து இப்போ இந்த அளவுக்கு 120 ரன் எடுக்கிறாங்கன்னா அவனுக்கு பவராக வந்துட்டானுங்க அர்த்தம். இதுக்கப்புறம் ஃபைனல்ஸு அப்படின்ற ஒரு மேட்ச்சில் அவனுக்கு இன்னும் பவராக இருக்கிறாங்கன்னா அதை விட ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணால் மட்டும் ஜெயிக்க முடியும். இது பஞ்சாபுக்கும் சரி மும்பைக்கும் சரி இல்லை ஜிடிக்கும் சரி, இது 3 பேரில் எவன் வரானோ அவனுக்கு இது ஒரு டிப்பாக இருக்கலாம். சொல்லு ப்ரோ. இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்குது ப்ரோ. ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னடா இது இவனுக்கு ஜெயிக்கவே கூடாதுன்னு நினச்சோம், ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, நல்லா விளையாடுறவன் இன்றைக்கி இருந்தாலும் ஜெயிச்சு தான் ஆகணும், அதை யாராலுமே தடுக்க முடியாது. ஆனால் ஒன்ஸ் இதை ஜெயிச்சிடுது. ஓகே, பஞ்சாப் தான் இன்றைக்கி ஜெயிக்கணும்னு நினச்சோம். இன்றைக்கி ஆர்சிபி செம்மையாக விளையாடினாங்க. பயங்கரமாக டைட் பண்ணி விக்கெட்டு 10 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு. சூப்பராக ப்ரோ. அவன் என்ன பவுலிங் ப்ரோ, அவன் ஸ்பின் அப்படியாவது அவன் பவுலிங்கு வேறு லெவலில். ஸ்டிக் கேட்குறது, கேட்ச்சு, அடுத்தடுத்து 10 ரன்னுக்கு ஒரு விக்கெட் ஆகி சோழியை முடிச்சிட்டானுங்க. எதிர்பார்க்கவே இல்லை பஞ்சாப் இவ்வளோ மோசமாக இன்றைக்கி தோப்பாங்கன்ட்டு. இட்ஸ் ஓகே. ஆனால் நான் ஒன்றே தான் சொல்கிறேன், ஒரு வேளை ஃபைனலில் ஆர்சிபி ஜெயிச்சிட்டா நினச்சி பாருங்கள் என்ன நடக்கும்ன்ட்டு. பெங்களூரில் என்ன நடக்குது தெரியுமா? நாட்டு வெடி கொண்டு வெடிப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு மழையெல்லாம் போகலன்னு என்ன நடக்க போகுது தெரில. அது நினச்சாலே எனக்கு பயமாகுது. அநேகமாக இன்னொரு போர் நடக்கும்னு நினைக்கிறேன். வரேன்னு நினைக்கிறேன். இவனுங்க பட்டாசு வெடிச்சு பாம் தான் போடுறாங்கன்ட்டு பாகிஸ்தான்லேருந்து இன்னும் மறுபடியும் நம்மக்கிட்ட போருக்கு வந்துடுவானுங்க. ஸோ அந்தளவு செலிப்ரேட் பண்ணுவானுங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான கட்டம் ஃபைனல் இருக்குது. ஃபைனலில் அவங்க ஜெயிக்கிட்டோம். ஜெயிச்சதுக்கப்புறமா அவங்க பேசிக்கிட்டோம். அது வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நான் ஒன்றே சொல்லிக்கிறேன் ப்ரோ, ஒரு பிளேயருக்கு என்னமா நம்ம ஆப்போசிட்டில் ஒரு டீம் விளையாடுதுன்னா அந்த டீமுக்கு அதில் ஒரு சின்ன பசங்க விளையாடுறானுங்கன்னா அவனுங்க கிட்டே போயிட்டு நல்லா விளையாடனடா, சூப்பராக விளையாடனடான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவனுக்கு முன்னாடி போயிட்டு அவனுங்கள நம்ம ஒரு லெவலில் இருக்கோன்னா அப்கமிங் பிளேயர்ஸ் கிட்டே போய்ட்டு பேசணும்,
இது பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறது, அவங்க அவுட் ஆகிட்டானுங்கன்னா அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது, அவங்களுக்கு பார்க்குறதுக்கு மோட்டிவாக இருக்காதுல்ல. ஒரு நல்ல பிளேயர்னால் என்ன பண்ணணும், நல்ல நீ ஒரு லெஜெண்ட். விராட் கோலிங்கிறது ஒரு லெஜெண்ட், அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரோட அந்த ஒரு சின்ன ஒரு அக்ரெசிவ் அதை மட்டும் தான் மாற்றணும்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். மற்றபடி அவர் வந்துட்டு ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனால் அதை மாற்றிக்கிட்டு வர பிளேயர்ஸ்க்கெலாம், யங் பிளேயர்ஸ்க்கெலாம் அவர் சப்போர்ட் பண்ணி அவங்ககிட்ட போய் பேசணும். மேட்ச் முடிஞ்சோடனே ஓடுறது அப்படியே கிரவுண்ட் ஃபுல்லாக ஓடுறது ஜெயிச்சிட்டோன்னா. இன்றைக்கி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்களா தான். ஸோ அதை பண்ணாமல் மற்றதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. ப்ரோ மேட்ச் வேறு மாதிரி ப்ரோ கண்டிப்பாக சொன்னது தான் ப்ரோ. இந்த வாட்டி வந்து ஆர்சிபிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ஃபைனல்குள்ளேயே வந்துட்டாங்க, கப்பு கண்டிப்பாக அடிச்சுருவாங்க ப்ரோ ஆர்சிபி. ப்ரோ பவுலிங் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ. எல்லாம் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஜேசலூட் கண்டிப்பாக ப்ரோ. ஆமாம் ப்ரோ. போன மேட்ச் டஃப்பாக வின் பண்ணாங்க. இந்த மேட்ச் இறங்கினோடனே மெயினான விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதனால் பெஸ்ட்டு ப்ரோ. அவர் உள்ளே திரும்ப வந்ததுக்கே அவரோட பர்ஃபார்மன்ஸாக பண்ணிட்டாரு ப்ரோ கண்டிப்பாக. அவங்க அது இல்லாமல் 2 விக்கெட் சர்மா, அவங்க தயால், அவங்க எல்லாருமே வந்து 3 விக்கெட். அவங்களோட பவுலிங் எப்படி இருந்துச்சு ப்ரோ? பெஸ்ட்டு ப்ரோ, பவுலிங்லாம் பெஸ்ட்டு ப்ரோ, சொல்லவே தேவையில்லை ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஆனால் பஞ்சாப் வந்து இந்த மாதிரிலாம் தோப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. டஃப்பு தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப புவராக தோத்துட்டாங்க ப்ரோ. ஆர்சிபி ஃபைனலுக்குள்ளே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு 3 டீம் இருக்குது. திரும்பவும் பஞ்சாப் கூட ஃபைனல் மோதலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். அடுத்த மேட்ச் பார்க்கலாம் எப்படின்ட்டு. நாளைக்கு தெரிஞ்சிடும். பெங்களூர் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபைனல் ப்ரோ? பெங்களூர் கூட வந்து ஜிடி வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. டஃப்பாக இருக்கும் ப்ரோ மேட்ச்சு, கண்டிப்பாக டஃப்பாக போகும் ப்ரோ. ஏன்னா அதுலேயும் ஓப்பனிங் வந்து நல்லா பெஸ்ட்டாக ஆடுவாங்க, இதுலேயும் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ப்ரோ மேட்ச்சு. பவுலிங்கும் நல்லா ரெண்டுலேயுமே பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக டஃப்பாக போகும் மேட்ச்சு. ஆனால் வந்து நான் நம்பிக்கை இருக்குது எனக்கு ஆர்சிபி கப் அடிப்பாங்கன்ட்டு. ஆமாம் ப்ரோ. 18வது வருஷம் ஆர்சிபி கப் அடிப்பாங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. யார் என்னாலும் ட்ரோல் பண்ணலாம் ப்ரோ. நான் வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. சென்னை வெளில போயிட்டாங்க, அதுக்காக வந்து ஆர்சிபி விட்டுற முடியாது ப்ரோ. அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கும் கண்டிப்பாக ஆர்சிபி வந்து கப் அடிப்பாங்க, நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ எதிர்பார்த்த மாரியோட ரொம்ப எக்ஸ்பெக்டாக இருந்தது ப்ரோ மேட்ச்சு. ஆனால் கொஞ்சம் சீரியஸாக இல்லை, கொஞ்சம் மந்தமாக தான் போயிடுச்சு. இருந்தாலும் வெட்டி கொஞ்சம் ரன் அதிகமாக இருந்து நம்ம சேஸ் பண்ணும் போது அதோட ஃபயர் வேறு மாரி இருக்கும். சரி இவங்களை இதுமாரி சப்பையாக முடிப்பாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்களோட பவுலிங் எப்படி இருக்கும், 1-1 ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பஞ்சாப் வந்து 200 ரன்லாம் அடிச்சிருக்காங்க. ஆமாம் ப்ரோ. ஏன்னா அவங்க கூட ஏற்கனவே ஒரு மேட்ச்சில் நம்மளே அந்த 90 ரன்னு அதுக்குள்ளே மழை பெஞ்சனால இது பண்ணி விட்டாங்க. நான் எதிர்பார்க்கல அவங்க ஒரு 150 180 அடிப்பாங்க தான் நினச்சேன். ஆனால் 101 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹேசில்வுட்டு, சுயேஷ் சர்மா, எஸ் தயால் எல்லாம் கன்ஃபார்ம் வேறு லெவல் ப்ரோ பவுலிங்கு. எப்படி இருக்கும் அவங்களோட பவுலிங்கு ஃபைனல் எப்படி இருக்கும்? இதே மாதிரி இருக்குமா இல்லை வேறு? இல்லை ப்ரோ, இதே ஃபார்மில் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி இதே ஃபார்மில் தான் இருக்கும். ஏன்னா வின் பண்ணிட்டாங்களே, இதே ஸ்குவாடோட தான் போவாங்க ஆர்சிபி. ஓகே ஆமாம் ப்ரோ, கன்ஃபார்ம் மொட்டை ப்ரோ. இங்கே ஒருத்தர் மொட்டை அடிக்கிறேன்னாரு, கப்பு கையில் வாங்கணும்னு அவர் மொட்டை அடிக்கிறேன்னா அவர் ஆளை காணோம். இங்கே அவர் எங்கே போனார் தெரில. வெல் அண்ட் குட். இன்னைக்கு ஃபைனல் போயிட்டாங்க. பட் இதோட தெரிஞ்சு 3வது ஃபைனல் போகிறாங்க. ஃபைனலில் வின் பண்ணணும். அது வின் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கேள்விக்குறி தான் எனக்கு. அவனுங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஐபிஎல் டீம்னா வந்து ஆர்சிபி தான். எப்போ பார்த்தாலும் க்ரூஷியல் மேட்ச்சில் தோற்றுருவானுங்க. மேபி இந்த தடவை அவங்க லக்கு மாறலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா வந்து அகைன் வந்து ஃபைனல் வந்து பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவாலிஃபயரில் இவங்க டேரக்ட் பஞ்சாப் போயிட்டு அண்ட் தென் அதில் ஜிடி வெர்சஸ் எம்ஐயான பார்த்தோன்னா எப்போதும் கொஞ்சம் எம்ஐ பக்கம் சப்போர்ட் இருக்கும். ஸோ எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி, ஸோ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எம்ஐ பீட் பண்ணி ஆர்சிபி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெத்தாகவும் இருந்திருக்கும். அண்ட் தென் ஃபைனல் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ இது டேரெக்டாக போய் வந்து ஃபைனல்ஸில் உட்கார்றது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு கிறிஸ்ப் இருந்தால் தானே மேட்ச் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆர்சிபி இத்தனை வருஷம் கப் அடிக்கல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து ஃபைனல்ஸ் போயிருந்தாங்க அப்படின்னா ஓகே, எங்களுக்கும் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு அப்படின்றப்போ நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஸோ ஓகே ஃபைன், பார்க்கலாம். அவங்களோட பவுலிங் வந்து ரேசல் போட்டு லாஸ்ட் மேட்ச் விளாடல, இந்த மேட்ச் விளாண்டு விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு. அது எப்படி நினைக்கிறேன் அவங்களோட பவுலிங்? ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், நான் வந்து இப்போது மேட்ச் பார்க்கல, ஸோ அதனால எனக்கு தெரியல. ஓகே ஃபைன். ஆனால் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது ஆர்சிபிக்கு.